கடைசியில் அவங்க அம்மாவும் இறந்துச்சு. இவனையும் கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு விட்டான். அங்கே அவங்க ஒழுங்காக பார்க்கல. ஒரு 6 மாதம் கூட அந்த பிள்ளை உயிரோட இருக்கல. அந்த பாட்டி இருந்திருந்தா கண்டிப்பாக அவள் இன்னும் இருப்பாள். ஏன்னா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சின்ன பிள்ளை, ரொம்ப சின்ன பிள்ளை. அது கடைசியில் 3 பிள்ளையும் பெற்று போட்டு கிறுக்காகி அது அப்போ அந்த பிள்ளைய வாழ்க்கையை பாருங்கள். அது தலையில் அதே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு அவன் சிரிக்காங்கிறதாக நீ எதுக்கு சிரிச்சா? நீ ராணி மாதிரி வாழ்க்கை கிடச்சிருக்கு. உங்கள் அப்பா வீட்டில் நீ எப்படி இருந்தா? ஒரு நேரத்து கஞ்சி கூட குடிக்கிறதுக்கு வழி கிடையாது. அந்த லட்சணத்தில் இருந்தவன் நீ இன்னொரு இடத்துக்கு கட்டுப்பட்டு போய் உன் புருஷன் உனக்கு அத்தனை வேலையும் செஞ்சு உனக்கு சாப்பாடு போட்டு உனக்கு சாப்பாடு வரைக்கும் பொங்கி வச்சுட்டு நீ படுத்து மட்டும் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிட்டு அப்படி சம்பாதிப்பார் அந்த மனுஷன். அப்படி சம்பாதிச்சு கொண்டு உன்னை போட்டு நீ கடைசியில் பாருங்கள் இடாத எடுப்பு எடுத்து நமக்கு 2 பிள்ளை இருக்குது. நம்ம ஒரு தாயின்னு நினைக்காம நம்மளை அவன் பார்க்குறான், நம்ம அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. ஒருத்தருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இனிமேல் நம்ம புருஷன் தான் நமக்கு உலகம்னு நினச்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பம் சீரோட போகும். நம்ம அதை விட்டுட்டு புருஷன் வேலைக்கு போய்ட்டு அவன் வர்றப்ப நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இதுக்கு வேறு குடும்ப வாழ்க்கை கிடையாது. இப்போ அவன் வாழ்க்கை அதான் எப்படி போச்சு பாருங்கள். 4 பேர் ஒருத்தன் தான் நினச்சா ஆக 4 பேர் வந்தான். 4 பேர் வந்து வாழ்க்கையே சூறாடிச்சு போயிட்டான். அவன் வாழ்க்கையும் போச்சு. கடைசியில் அந்த புள்ள சாமானத்தெல்லாம் மாற்றி விட்டது எவ்வளோ நாள்லேயே தெரிஞ்சுட்டு 2 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே அவள் கழுத்தில் கிடந்த செயின் கருத்து போச்சு. உடனே தெரிஞ்சுட்டு அவன் எல்லாத்தையுமே கலத்திட்டு தான் பித்தளையை போட்டு விட்ருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ பாருங்கள், பொருளும் போய் உன்னோட நினைவுகளும் போய் நினைவே இல்லை அந்தளவுக்கு ஆகிட்டேன். நினைவும் போய் உன் வாழ்க்கையே போச்சு. அதில் அவன் வாழ்க்கையே போச்சு. இப்போ உன் உயிரும் போச்சு. கடைசியில் உன் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் உன் உயிரும் போயிடுச்சு. அந்தளவுக்கு அவன் வாழ்க்கையை சீரழித்து மீனே நாசமாக்கிட்டேன். அவனை பார்த்து ஏன் பல்ல கட்டணும்? ஒருத்தனை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம புருஷன் நம்ம பிள்ளைன்னு நீ இருக்கிறத விட்டுட்டு நீ இன்னொருத்தனுக்கு ஆசைப்பட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு புருஷன்கிட்ட நல்ல பிள்ளையாக நடிச்சுக்கிட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்தா நீ? என்ன வாழ்க்கை வாழ்ந்து 2 பிள்ளை பெற்றா? கடைசியில் அவன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போய் அப்படி நிறைய பேர் அப்போ வாழ்க்கையிலேயே நம்ம புருஷன் முதல்ல பார்க்கும்போது புருஷன் தங்கமாக தெரிகிறாரு. ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்ற உடனே அவனை விட்டுட்டு இன்னொருத்தர் நம்மளை பார்த்து பல்ல காட்டணுன்னு அவனை பார்த்து பல்ல காட்டுறீங்க. இதெல்லாம் என்ன வாழ்க்கை? குடும்பங்கிறது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இன்னொருத்தன்கிட்ட அவன் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யார்? அவன் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆக போகிறவன், புருஷன் ஆக போகிறவன். இப்படி தான். இதுதான் வாழ்க்கை. இதை விட்டுட்டு நீங்கள் கண்டமனத்தனமாக மாடு மேய்ஞ்ச கதையில் மாடு மேய்ஞ்சா கதை நம்ம வாழ்க்கையும் போய் கடைசியில் உயிரை இழக்க வேண்டிய அதுதான் ஆயிரும். அது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளை இல்லாமல் எடுத்து வளர்த்து கடைசியில் இப்போ அது வாழ்க்கையும் போய் பிள்ளையில கூட இது என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட உனக்கு புத்தி இல்லாமல் போயிட்டு அவன் அம்மா ஊம்பா. ஆனால் திரும்ப ஐயானிக்கு அவன் பையனை கூட மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு உனக்கு மண்டையில் ஓரமே இல்லை. அப்பளுக்குள்ளே போச்சு. ஏன்னா 4 பேர் இன்னொன்னே தன்னால் கடந்து திசைப்புரட்டுட்டான். 4 பேர் நம்மளை என்ன பண்ணுவானுங்களோங்கிற ஆதங்கத்தில் கடைசியில் உன் சுயநினைவே இழந்துட்டான். இழந்து போய் எல்லாம் போய் உயிரும் போச்சு. இப்போ உயிரையும் மாண்டுட்டான், செத்து போனான். அது இவ்வளோங்கான பிள்ளை அதுக்குள்ளே நீ செத்து போயிட்டா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஜீர்ணிக்க முடியல. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சேஃபாக இருக்கணும். நம்ம புருஷன் வெளியே போயிருக்காரா, அவர் வர்ற வரைக்கும் சேஃபாக அவன் குடிகாரனாக இருக்கட்டும், எவனாயும் இருக்கட்டும், நமக்கு நம்ம புருஷன் தான் பார்த்துக்கணும். வேறு இன்னொருத்தன் வந்து நமக்கு வந்து அவன் சிரித்து அவன் பள்ளம் காட்டணுன்னா அவன் உடம்புக்காக தான் அவனை சிரிப்பான். உடம்பை ஒரு நாளைக்கு பார்க்குறக்கு மட்டும்தான் அவன் இதெல்லாம் என்னாலும் செய்வான். அதனால் எல்லாருமே கல்யாணம் முடித்தவங்களாம் சரி, பொம்பளை பிள்ளைகளாலும் சரி, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலம் எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி யாரும் உங்க முடியாது. நம்ம தான் ராஜான்னு நம்ம நினைக்க முடியாது. ஒரு செகண்டில் நம்ம வாழ்க்கையை தடமுரண்டு போயிடும். நம்ம எங்கே இருக்குன்னு கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள ஏதோ நடந்து என்னமோ போயிடும். செத்த நேரம் மனமாற்றம், ஒரு செத்தோட மனம் இரடல் வந்தாலே முடிஞ்சு போச்சு. நம்ம வாழ்க்கையை சூறையாடப்பட்டுரும். அதனால் கவனமாக இருங்க. நம்ம புருஷன் தான் நம்ம உலகம் அப்படியே நினைங்க. அதை விட நமக்கு பெருசாக இல்லை. அவன் குடிகாரனாக இருக்கட்டும், எவனாயும் இருக்கட்டும், நமக்குன்னு தாலி கட்டிட்டானா அவன் தான் நமக்கு தெரிஞ்சான். அப்படியே நினைங்க. அடுத்தவா புருஷன் நமக்கு புருஷனாகிட முடியாது. அப்படி நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் சேஃபாக இருங்க மக்களே. குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கிடுங்க. சின்ன பிள்ளைங்களோ பொம்பளை பிள்ளைங்களோ எதனாலும் சரி கவனமாக இருங்க. அடுத்த பக்கம் தான் விளையாடுதுன்னு நினச்சி இதாக விட்டுறாதீங்க. நம்ம பிள்ளைங்கள நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பிள்ளைங்க இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி பொட்டை பிள்ளைங்கள ரொம்ப கவனமாக பார்க்கணும். பசங்களையே வெளியே விட முடியல இப்போ இருக்க காலத்துக்கு. அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதை. பெற்றுட்டிங்க 2 பிள்ளை பெற்றுட்டோம் 3 பிள்ளை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்படுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம பிள்ளையை வளர்த்து நம்ம இன்னொருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அந்த பொறுப்பு நமக்கு தான்.
நம்ம தான் அதை பத்திரமா பார்த்துக்கிடணும். நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துட்டுனா நம்மளால் தாங்க முடியாது. அதனால் எல்லோரும் கவனமாக சேஃபாக இருங்க. வணக்கம் மக்களே.